வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மனிதன் இயற்கையை காப்பாற்றவில்லை என்றால் இயற்கை மனிதனை காப்பாற்றாது என்ற எச்சரிக்கை இன்று உலகம் முழுவதும் உண்மையாக மாறியுள்ளது. இதன் பின்னணியில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 அன்று உலக சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1972 ஆண்டு ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் என்விரான்மெண்ட் என்ற மாநாட்டின் பரிந்துரையின் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் சபை ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினமாக அறிவித்தது. இந்த தினம் 1973 ஆண்டு முதல் உலக அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த யுஎன்இபி இன்று உலகளாவிய சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளின் முக்கிய ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிறது. 2026 ஆண்டிற்கான உலக சுற்றுச்சூழல் தினத்தின் உலகளாவிய ஒருங்கிணைப்பாளர் நாடாக அசர்பைஜான் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃபியூச்சர் என்ற கருத்தை மையமாக கொண்டு இந்த ஆண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே தொடர்பான டீடைல்டு அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸ் ரிலவன்ஸை பார்த்துடலாம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சிலபஸ்ல என்விரான்மெண்ட், ஜியோகிரபி அண்ட் சயின்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல டைரக்டா கரண்ட் அஃபேர்ஸ் ஆகவோ அல்லது ஸ்டாட்டிக் கான்டென்ட் ஆகவோ கவர் ஆகும். இப்போ டீடைலா பார்க்கலாம் வாங்க. மாணவர்களே, மனித வரலாற்றில் இன்று நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் காலநிலை மாற்றம் ஆகும். மனிதன் தனது அறிவியல் முன்னேற்றம், தொழில்மயமாக்கல், நகரமயமாக்கல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் மூலம் பல வசதிகளை உருவாக்கியுள்ளான். ஆனால் அதே நேரத்தில் இயற்கையின் சமநிலையையும் கடுமையாக பாதித்துள்ளான். இதன் விளைவாக உலக வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங், காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், கடல் மட்ட உயர்வு, பனிப்பாறைகள் உருகுதல், காட்டு தீ, வறட்சி, வெள்ளப்பெருக்கு, புயல்கள், உயிரின அழிவு, நீர் பற்றாக்குறை போன்ற பல்வேறு சுற்றுச்சூழல் நெருக்கடிகள் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவாகியுள்ளன. இந்த சூழ்நிலையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை உலக மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம், வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே கொண்டாடப்படுகிறது. 1972 ஆண்டு ஸ்வீடன் நாட்டின் ஸ்டாக்ஹோம் நகரில் நடைபெற்ற மனித சுற்றுச்சூழல் குறித்த ஐக்கிய நாடுகள் மாநாட்டின் ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் என்விரான்மெண்ட் பரிந்துரையை தொடர்ந்து 1973 முதல் உலக சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த மாநாட்டின் மிகப்பெரிய சாதனையாக ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் யுஎன்இபி, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் புரோகிராம் உருவாக்கப்பட்டது. யுஎன்இபி இன்று உலகளாவிய சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளின் முக்கிய ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிறது. 2026 ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தினம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் உலகம் தற்போது பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தின் இலக்குகளை அடைவதில் பல சவால்களை சந்தித்து வருகிறது. உலக வெப்பநிலை தொழில்துறை புரட்சிக்கு முந்தைய காலத்தை விட ஏற்கனவே 1.3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு உயர்ந்துள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். 2026 ஆண்டில் உலக சுற்றுச்சூழல் தினம் காலநிலை நடவடிக்கை, கிளைமேட் ஆக்ஷன் என்ற மைய கருத்தை முன்னிறுத்துகிறது. யுஎன்இபி மற்றும் WMO வெளியிட்ட அறிக்கைகளின்படி 2026 வலுவான எல் நீனோ, அதாவது சூப்பர் எல் நீனோ நிகழ்வு உருவாகும் வாய்ப்பு இருப்பதால் பல நாடுகளில் கடுமையான வறட்சி, வெப்ப அலை, விவசாய பாதிப்பு மற்றும் குடிநீர் நெருக்கடி ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உலகின் பல பகுதிகளில் 50 டிகிரி செல்சியஸை தாண்டும் வெப்பநிலைகள் பதிவாகி வருகின்றன. ஐரோப்பா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா ஆகிய கண்டங்கள் அனைத்தும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை நேரடியாக அனுபவித்து வருகின்றன. இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இனி ஒரு விருப்பம் அல்ல, அது மனித குலத்தின் உயிர் வாழ்விற்கான அவசியமாக மாறியுள்ளது. சுற்றுச்சூழல் என்பது காடுகள், நதிகள் மற்றும் மலைகள் மட்டுமல்ல. காற்று, நீர், மண், சூரிய ஒளி, வெப்பநிலை, தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் மற்றும் மனிதர்கள்
ஆகிய அனைத்தும் இணைந்து உருவாக்கும் உயிரியல் மற்றும் உயிரற்ற கூறுகளின் ஒருங்கிணைந்த அமைப்பே சுற்றுச்சூழல் ஆகும். இந்த அமைப்பில் ஏற்படும் எந்த ஒரு சமநிலை குலைவும் மனித வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கிறது. உதாரணமாக, காடுகள் அழிக்கப்படும் போது மழைப்பொழிவு குறைகிறது. மழைப்பொழிவு குறையும் போது விவசாயம் பாதிக்கப்படுகிறது. விவசாயம் பாதிக்கப்படும் போது உணவு பாதுகாப்பு சீர்குலைகிறது. உணவு பாதுகாப்பு பாதிக்கப்படும் போது சமூக மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் உருவாகின்றன. எனவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது வெறும் இயற்கை பாதுகாப்பு அல்ல, அது மனித வாழ்வாதார பாதுகாப்பும் ஆகும். உலகம் இன்று எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் மிக முக்கியமானது காலநிலை மாற்றமாகும். தொழில்துறை புரட்சிக்கு பிறகு நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு போன்ற படிம எரிபொருட்களின் பயன்பாடு அதிகரித்ததால் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் மற்றும் நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற பசுங்குடில் வாயுக்களின் அளவு அதிகரித்துள்ளது. இதனால் சூரிய வெப்பம் பூமியில் தங்கி உலக வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதுவே உலகம் வெப்பமயமாதலுக்கு காரணமாக உள்ளது. இதன் விளைவாக இமயமலை பனிப்பாறைகள் வேகமாக உருகுகின்றன. கடல் மட்டம் உயர்கிறது. கடலோர நகரங்கள் ஆபத்தில் உள்ளன. மழை பொழிவு முறை மாறுகிறது. புயல்களின் தீவிரம் அதிகரிக்கிறது. இந்தியாவில் சமீபத்திய ஆண்டுகளில் ஏற்பட்ட வெள்ளங்கள், வெப்ப அலைகள் மற்றும் வறட்சிகள் இதற்கான உதாரணங்கள் ஆகும். இந்தியாவின் சுற்றுச்சூழல் நிலையை பார்க்கும் போது உலக மக்கள் தொகையில் சுமார் 18% மக்களை கொண்டிருக்கும் இந்தியா உலக நிலப்பரப்பில் வெறும் 2.4% மட்டுமே கொண்டுள்ளது. இதனால் இயற்கை வளங்கள் மீது மிகப்பெரிய அழுத்தம் உள்ளது. நகரமயமாக்கல், மக்கள் தொகை அதிகரிப்பு, தொழில்துறை விரிவாக்கம், வாகன எண்ணிக்கை உயர்வு ஆகியவை காற்று மற்றும் நீர் மாசுபாட்டை அதிகரித்துள்ளன. உலகின் மிகவும் மாசடைந்த நகரங்களின் பட்டியலில் இந்திய நகரங்கள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. அதே சமயம் இந்தியா உலகளாவிய காலநிலை நடவடிக்கைகளில் முக்கிய பங்காற்றி வருகிறது. சர்வதேச சூரிய கூட்டணி, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், தேசிய ஹைட்ரஜன் இயக்கம், பசுமை இந்தியா திட்டம், நமாமி கங்கா திட்டம், தேசிய தூய காற்று திட்டம், E20 பெட்ரோல் போன்ற பல முயற்சிகள் இந்தியாவை நிலையான வளர்ச்சி பாதையில் முன்னேற்றுகின்றன. இந்திய அரசியல் அமைப்பும் சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. 42வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் 1976 மூலம் ஆர்டிகிள் 48A சேர்க்கப்பட்டது. இதன்படி அரசு சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும். ஆர்டிகிள் 51AG படி ஒவ்வொரு குடிமகனும் இயற்கை சூழலை பாதுகாப்பது அடிப்படை கடமையாகும். மேலும் இந்திய நீதித்துறை சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மிக முக்கிய பங்காற்றியுள்ளது. வேலூர் சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் கேஸ், MC மேத்தா கேஸ், சுபாஷ்குமார் கேஸ் போன்ற தீர்ப்புகள் சுற்றுச்சூழல் உரிமையை ஆர்டிகிள் 21 கீழ் வாழ்வுரிமையின் ஒரு பகுதியாக அங்கீகரித்துள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முன்னோடி மாநிலமாக அது திகழ்கிறது. காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் இந்தியாவில் முன்னணி மாநிலமாகவும், சூரிய மின்சக்தி விரிவாக்கத்தில் முக்கிய பங்காற்றும் மாநிலமாகவும் தமிழ்நாடு விளங்குகிறது. நீலகிரி, அகத்தியமலை மற்றும் மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகங்கள், முதுமலை புலிகள் காப்பகம், களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், பிச்சாவரம் மாங்க்ரோவ் காடுகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய தமிழ்நாட்டின் 5 தேசிய பூங்காக்கள், 18 வனவிலங்குகள் சரணாலயங்கள், 18 பறவைகள் சரணாலயங்கள், 20 ராம்சார் தளங்கள் போன்றவை தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழல் செல்வங்களாகும். அதே நேரத்தில் சென்னை வெள்ளம், காவிரி நீர் பிரச்சினை, நிலத்தடி நீர் குறைவு, கடலோர அரிப்பு போன்ற சவால்களையும் மாநிலம் எதிர்கொள்கிறது. முடிவாக, உலக சுற்றுச்சூழல் தினம் என்பது வெறும் ஒரு தின கொண்டாட்டம் அல்ல. அது மனித குலத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒரு உலகளாவிய அழைப்பாகும். வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல, மாறாக இரண்டும் இணைந்து செல்ல வேண்டியவை. நிலையான வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ற கருத்தின் அடிப்படை நோக்கமே தற்போதைய தலைமுறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது எதிர்கால தலைமுறையின் தேவைகளை பாதிக்காமல் இருப்பதாகும். எனவே மாணவர்களே, ஒரு மரம் நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், நீரை சேமித்தல், மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துதல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற சிறிய செயல்களிலிருந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பை தொடங்க வேண்டும். பூமி நமக்கு முன்னோர்களிடமிருந்து கிடைத்த சொத்து அல்ல, அது நம் பிள்ளைகளிடமிருந்து வாங்கிய கடன் என்ற உண்மையை நினைவில் கொண்டு
இயற்கையோடு இணைந்து வாழ்வதே மனித குலத்தின் நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்யும். இந்த டாபிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸை பார்த்தோம்னா ப்ரிலிம்ஸ்ல டைரக்டாவே வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் ஆஸ் யூஷுவல் ஸ்டாட்டிக் ஏரியால இந்தியாவில் சுற்றுச்சூழல் சட்டங்கள் லைக் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, வன பாதுகாப்பு சட்டம் 1980, உயிரியல் பல்வகைமை சட்டம் 2002ன்னு அடிக்கடி கேட்குறாங்க. தென் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் மெத்தட்ஸ் அண்ட் பிளேசஸ், இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் பற்றியெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் கேட்குறாங்க. மொத்தத்தில் ரொம்ப முக்கியமான டாபிக். அப்கமிங் குரூப் 1 எக்ஸாமில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்குது. நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களை மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னா வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.